தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது. காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை தலைமைச் செயலாளராக பதவி வகித்தவர்கள் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட 4 பேர் கைது. பெண் குழந்தையை கலைக்க 1 லட்சம் ரூபாய் வரை வசூல் என பரபரப்பு தகவல். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு அருந்தி 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திருப்பம். குடிநீரில் ஈகோலை பாக்டீரியா கலந்திருந்ததாலேயே மரணம் ஏற்பட்டதாக ஆய்வின் முடிவில் அதிர்ச்சி தகவல். சென்னையில் விதிகளை மீறியதாக 207 கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு. குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து பிற வேளைகளில் கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என காவல் ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை. திருச்சி, வேலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இபிஎஸ் குறித்து அவதூறு பரப்பினால் தமிழகத்தில் டிஆர்பி ராஜா நடமாட முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை. டிஆர்பி ராஜா செல்லும் இடங்களில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பியதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா திமுக ஐடி விங் மீது அதிமுக புகார். அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை எஸ்பியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் புகார். கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக KP முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். மா கொள்முதல் விலை கிலோவுக்கு 13 ரூபாயாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அதிமுகவினர் முழக்கம். திமுக அரசு தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாக தவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம். 811 கோடிக்கு நெல் கொள்முதல் செய்துவிட்டு பணத்தை பெற்றுத்தராமல் விவசாயிகளை திமுக அரசு இழுத்தடிப்பதாக சாடல். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்களில் சோதனை நடத்திய வழக்கு. அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான குறைந்த ஊதியத்தை கூட சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது. ஊதிய உழைப்பு சுரண்டலால் 30,000 போக்குவரத்து தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. காவல் உதவி ஆய்வாளர்களுக்கான பதவி உயர்வில் திமுக அரசு பாரபட்சம் காட்டுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. காவலர்கள் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டும் அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உணவகத்தில் வாங்கிய உணவில் பல்லி கிடந்ததால் பரபரப்பு. ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தர்ணா போராட்டம். சென்னையில் இருந்து மதுரை புறப்பட்ட இண்டிகோ விமானம் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் சென்னையில் தரையிறக்கம். நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அபாய விளக்கு எரிந்ததை அடுத்து பத்திரமாக இறக்கப்பட்டதாக தகவல். சென்னையில் இருந்து மும்பை, டெல்லி, தூத்துக்குடி செல்ல இருந்த 8 விமானங்கள் திடீர் ரத்து. பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ரத்து செய்வதாக விமான நிறுவனங்கள் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் சரிவு. 1 கிராம் 9,210 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 73,680 ரூபாய்க்கும் விற்பனை. திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி உயிரிழப்பு. வீட்டில் இருந்து நண்பகலில் தந்தை கொண்டு வந்து கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்ட பின் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரிய பகண்டை அரசு துவக்க பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் தாக்கியதால் மாணவன் காயம். சிறுவன் தாக்கப்பட்டதை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரசு பேருந்தின் அச்சு முறிந்து விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அண்ணா நகர், தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட 5 இடங்களில் பிரபல தனியார் உணவக கிளைகளில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவு. பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு. கும்பாபிஷேகத்திற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை விமான நிலையத்தில் 4வது முறையாக விமானத்தின் மீது லேசர் ஒளி அளிக்கப்பட்டதால் அச்சம். இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான டார்னியர் 228 விமானம் தரையிறங்க முயன்ற போது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதாக புகார். குவாஹத்தியில் இருந்து 170 பயணிகளுடன் சென்னைக்கு வந்த விமானத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு. பெங்களூருவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நெல்லை மாவட்டம் விகேபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வீட்டில் 30 சவரன் நகை கொள்ளை. அம்பை டிஎஸ்பி நேரில் ஆய்வு செய்து விசாரணை. கடலூர் அருகே குழந்தையின் சடலத்தோடு தாய் சுற்றித் திரிந்த சம்பவம். தினமும் பாலியல் தொல்லை கொடுத்து காமக்கொடூரன் கடுமையாக தாக்கியதில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது விசாரணையில் அம்பலம். திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையத்தில் நள்ளிரவில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் முகமூடி கொள்ளையர்கள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை. கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரிப்பு.
நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் விரிவாக்க பணிகளால் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா ரயில் சேவை மாற்றம். ஜூன் 22 முதல் ஜூலை 22 வரை அந்தியோதயா ரயில் நெல்லை வரை மட்டும் இயக்கப்படும். மறுமார்க்கமாக நெல்லையில் இருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தேர்தலில் வாக்குப்பதிவு நடக்கும் வீடியோ புகைப்படங்களை 45 நாட்களுக்கு பிறகு அழித்துவிட வேண்டும். புதிய நடைமுறை குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் கடிதம். அகமதாபாத் விபத்து எதிரொலியாக ஜூலை 15ஆம் தேதி வரை போயிங் 787, போயிங் 777 ரக விமானங்களின் சேவையை குறைத்துக் கொள்ள ஏர் இந்தியா முடிவு. போயிங் ரக விமானங்களின் பாதுகாப்பு அம்சங்களை முழுமையாக ஆய்வு செய்து முடிவெடுக்க இருப்பதாக தகவல். தொழில்நுட்ப கோளாறால் வியட்நாம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் டெல்லி திரும்பிய ஏர் இந்தியா விமானம். வானில் வட்டமிட்டபடி மீண்டும் பத்திரமாக தரையிறங்கியதால் பயணிகள் நிம்மதி. பம்பையில் இருந்து சன்னிதானத்திற்கு பொருட்கள் கொண்டு செல்வதற்கான ரோப் கார் திட்டம். கேரள வனவிலங்கு வாரியம் அனுமதி வழங்கிய நிலையில் விரைவில் பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் மீது தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வரும் ஈரான். பாதிக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக நெதன்யாகு தகவல். ஈரானின் தொடர் தாக்குதலை அடுத்து தெற்கு இஸ்ரேலில் ஓயாமல் ஒலிக்கும் அபாய ஒலி. ஏவுகணைகள் வருவது தெரிந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் பயணம் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேதி குறிப்பிடாமல் மீண்டும் ஒத்திவைப்பு. ஆக்சியம் 4 திட்டத்திற்கான ராக்கெட் ஏவப்படும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு.